Hi friends, welcome to Teach Me IQ. குழந்தைங்களுக்கு எப்படி ஈஸியாக டைம் பார்க்க சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிளாக் மாதிரி செஞ்சுக்கோங்க. இது ஒரு கார்ட்போர்டில் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இது எப்படி செய்யணுங்கிற ப்ராசஸ் வந்து நான் பின்னாடி இன்க்ளூட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி சிலர் என்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் என்னென்னா, எந்த ஏஜில் இதை சொல்லி கொடுக்கலாம், எப்போ இதை சொல்லி கொடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஏஜ் பேஸ்டு கிடையாதுங்க. இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அப்புறம் நம்பர் 12 வரைக்கும் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை தாராளமாக சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த 2 ஹேண்ட்ஸ், லாங் ஹேண்ட், ஷார்ட் ஹேண்ட், ரெண்டு நம்ம என்ன சொல்லி கொடுத்துருப்போம், சின்ன முள்ளு பெரிய முள்ளு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதை முதல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. மெயினாக இதை செய்கிறது வந்து இந்த மாதிரி 2 கலரில் தான் நீங்கள் செய்யணும். இப்போது இதில் வந்து நான் ஹவர்ஸ் ஹேண்ட் எல்லோலையும் மினிட்ஸ் ஹேண்ட் ரெட்லேயும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த கிளாக்ல ஹவர்ஸ்லாம் எல்லோவும் மினிட்ஸ்லாம் ரெட்லேயும் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லோ வந்து எல்லோவும் ரெட்லேயும் அவங்க பார்த்து எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன ஒர்க் ஷீட் மாதிரி ரெடி பண்ணுங்கள். நீங்களே ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து அவங்கள ஒர்க் அவுட் பண்ண சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது 1 o'clock, 2 o'clock, 3 o'clock அந்த மாதிரி ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஹவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மினிட்ஸோட கன்ஃபியூஷன் வராது. 12 வரைக்கும் தெரிஞ்சாலே அந்த ப்ராசஸ் நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். இது மாதிரி டைம் பார்க்குறதுக்கு சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லை, டைம் செட் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுங்க. அதாவது நீங்கள் டிசைன் பண்ணுற ஒர்க் ஷீட் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி டைம் பார்த்து அதை பார்த்து அவங்க ரீட் பண்ணி எழுதுறதுக்கு ஒரு காலம், ப்ளஸ் அவங்கள டைம் செட் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு காலம். இந்த மாதிரி 2 டைப்பாக டிசைன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க வந்து கொஞ்சம் என்கேஜ் ஆவாங்க. இப்போது நான் டைம் சொல்ல போகிறேன், அவங்க எழுத போகிறாங்க. இப்போ டைம் என்ன? நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டைம்லாம் கொடுத்து இந்த டைமை வந்து அவங்கள கிளாக்ல செட் பண்ண சொல்ல போகிறோம். இந்த மாதிரி fill in the blanks மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்புறம் அவங்க டைம் செட் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி டைம் வந்து ஹவர்ஸ்க்கு நம்ம சொல்லியாச்சு, ஓகேங்களா. 3 o'clock, 4 o'clock இதுக்கு சொல்லியாச்சு. அடுத்து நீங்கள் சொல்ல வேண்டியது half past, ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரி தான். half pastன்னு போட்டு முதல்ல fill in the blanks மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செட் பண்ணுறதுக்கு, டைம் செட் பண்ணுறதுக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் ரெடி பண்ணிக்கோங்க. half past முடிஞ்சிடுச்சா? அடுத்து குவார்ட்டர் பாஸ்ட் எக்ஸசைஸ். குவார்ட்டர் பாஸ்ட்டும் அதே மாதிரி தான், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது குவார்ட்டர் டு பி, ரெண்டும் நான் ஒன்றா சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒன்றா டிசைன் பண்ணியிருக்கேன். 60 வரைக்கும் நம்பர்ஸ் அவங்க ஃபெமிலியர் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷீட் டிசைன் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து எல்லோ அண்ட் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இதில் வந்து எல்லோ அண்ட் ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு டைம் ரீட் பண்ணுறதுக்கும் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேப்பர்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்க, ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க பேப்பர்ஸ் எல்லாமே எல்லோ கலர், ஏன்னா இது எல்லோ கலராக இருக்கிறதுனால. அதுமாதிரி மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 2க்கு நேராக பாயிண்ட் ஆகிருக்கு, இங்கே 6க்கு நேராக பாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 2:30. ஸோ 2வை வந்து அவங்க எல்லோலையும் அந்த 30 அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து ரெட்லேயும் அவங்க எழுதணும். ஸோ இப்படியே அவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டைம் பீயிங்கில் வந்து அவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அவங்க ஈஸியாக டைம் ரீட் பண்ண கற்றுக்குவாங்க.